மணிரத்னம் இயக்கத்துல கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா இப்படி நிறைய பேர் நடிச்ச தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5, 2025 வெளியாயிருக்கு. ஏ.ஆர். ரஹ்மான் இசை, ரவி கே. சந்திரன் ஒளிப்பதிவுன்னு படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் டாக்கீஸ், ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்புல உருவாகியிருக்கு இந்த படம். ரசிகர்கள் மனதை கவர்ந்ததான்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்க, அப்படிதானே? கமல் மற்றும் அவரது சகோதரர் நாசர் சிறுவன் அமரனை, அதாவது சிலம்பரசனை தத்தெடுத்து வளர்க்கறாங்க. அமரன் சக்திவேலின் ராஜ்யத்தை வழிநடத்துறாரு. நாசர் அமரனை கமல்தான் அவரது தந்தையை கொன்றவர் என்று நம்ப செய்றாங்க. சக்திவேல் அமைதியை தேடி மவுண்ட் கைலாஸ் போறாரு. ஆனா அமரனின் குழு அவரை கொல்ல முயல்கிறார்கள். சக்திவேல் அவங்க கிட்ட இருந்து உயிருடன் தப்பி 2 ஆண்டுகளுக்கு பிறகு பழிவாங்க வருகிறார். இறுதியில் சக்திவேல் மற்றும் அமரனிடையே கடும் மோதல் நடைபெறுகிறது. இதுல யாரு ஜெயிச்சாங்கதான் படத்தோட மீதி கதை. பாசிட்டிவ் அம்சங்கள்: கமல்ஹாசனின் ஸ்கிரீன் பிரசன்ஸ் மற்றும் நடிப்பு திறன் இப்படத்தில் மிகப்பெரிய பலம். அவரது கதாபாத்திரத்தின் பல பரிமாணங்களை அவர் அற்புதமாக வெளிப்படுத்தியுள்ளார். சிலம்பரசன் தனது தீவிரமான நடிப்பால் முதல் பாதியில் கவனம் இருக்கிறார். குறிப்பாக அவரது கதாபாத்திரத்தின் உணர்ச்சிகரமான தருணங்களில் ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்கார். த்ரிஷாவின் கதாபாத்திரம் வித்தியாசமான மற்றும் தைரியமான முயற்சியாக உள்ளது. இது ரசிகர்களால் பாராட்டப்பட்டுள்ளது. ரவி கே. சந்திரனின் ஒளிப்பதிவு பிரமிக்க வைக்குது. காட்சிகள் பிரம்மாண்டமாகவும் கலை அம்சம் நிறைந்ததாகவும் இருக்கு. ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில பாடல்கள் படத்திற்கு உயிரோட்டுகிறது. படத்தின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பான கதை நகர்வு மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட ஆக்ஷன் சீன்ஸ்னால கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது. இந்த மூவியோட பாசிட்டிவ் பார்த்தாச்சு. இப்போ இந்த மூவியோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கேங்ஸ்டர் பின்னணி ஸ்டோரி, நாயகன் மற்றும் செக்க சிவந்த வானம் போன்ற மணிரத்னத்தின் முந்தைய படங்களை நினைவூட்டுவதாக உள்ளது. சிலர் இந்த கதை பழையதாகவும் ஈஸிலி பிரெடிக்டபிள்னு ஃபீல் பண்றாங்க. இந்த படத்தின் 2ஆம் பாதி ரொம்ப ஸ்லோவா போகுது. நீண்ட உரையாடல்கள் மற்றும் மெதுவான திரைக்கதை சில இடங்களில் ரசிகர்களை சோர்வடைய செய்யுது. அசோக் செல்வன், ஜோஜு ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி போன்ற திறமையான நடிகர்களுக்கு போதுமான திரை நேரமோ முக்கியத்துவமோ கொடுக்கல. இது படத்தோட ஒட்டுமொத்த தாக்கத்தை குறைக்குது. ரஹ்மானின் பிஜிஎம் பொதுவாக பாராட்டப்பட்டாலும் சில காட்சிகளில் அது எதிர்பார்த்த மாதிரி இல்ல. இந்த தக் லைஃப் படம் மணிரத்னம் மற்றும் கமல்ஹாசனின் ரசிகர்களுக்கு ஒரு காட்சி விருந்தாக இருக்கும். கமல் மற்றும் சிலம்பரசனின் நடிப்பு, ரஹ்மானின் இசை படத்தின் பலங்கள். ஆனால் பழைய கதை மற்றும் 2ஆம் பாதியின் மந்தமான நகர்வு சில இடங்களில் ஏமாற்றத்தை தருது. இருப்பினும் தமிழ் சினிமாவில் மாஃபியா கதைகளை விரும்புவர்க்கு இது ஒரு தரமான படமாக இருக்கும். இந்த மூவிக்கு எங்களோட ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 2.5. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ மூலமா ரெடி பண்ண ரிவ்யூ.